தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்தின் ஜெபமாலை. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய் ஆரோக்கியமான திரு இரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளில் பாய்வதாக. உம்முடைய தூய் ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாம் அச்சியோடுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்விடுவது போல உலகத்திலும் செய்விடுவதாக. எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனை விடாதையும் தீமைகளை விடுத்தலும். ஆம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாயின் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கனிமறைந்து பிறந்தார். கொஞ்சபுலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்றி மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரர் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தவரையும் நிலைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். இதனுடைய சமூக பிரதிநிதித்தை விசுவசிக்கிறேன். அவத்தை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். இந்த 10 மணியிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவிலே உடல்நலம் பெற, அவருக்கு இருக்கிற அந்த நோய்கள் நீங்க, நாம் இந்த 10 மணியிலே அவருக்காக நம்முடைய திருச்சபையுடைய தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுக்காக இந்த 10 மணியிலே நாம் குணம் பெற, சுகம் பெற, இயேசுடைய திரு ரத்தம் அவரை சுகப்படுத்த இந்த மலையிலே நாம் ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குடைய பெட்டகமே,
எமை கருணைக்கண் நோக்கி உமது இரக்கத்தை மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்துடைய இந்த கடைசி நாளாகிய இன்று 28ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை தூய ஹெராரிஸ் அவரை நினைவுகின்றது. இவர் 5ஆம் நூற்றாண்டிலே திரு அவையிலே பல்வேறு மாற்றங்களை திரு அவைக்கு கொண்டு வந்தவராக ஆயராக பல பணிகளை திரு அவையிலே சிறப்பாக செய்திருக்கின்றார். ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார். இறை மக்களுக்குரிய நற்பண்புகளோடு தன் வாழ்நாளிலே அருள் பெற்றவராக புதுமைகளை பலவற்றை செய்யக்கூடியவர், ஒரு வல்லமை நிறைந்தவராக வாழ்ந்திருக்கின்றார் தூய ஹிலாரியுஸ். இவருடைய வாழ்விலே பல மாற்றங்களை திரு அவை கண்டிருக்கின்றது. அந்த 5 நூற்றாண்டுகளிலே திரு அவையிலே பல்வேறு நபர்கள் பல பிரச்சனைகளை கிளப்பினாலும் இவர் முன்னின்று பல்வேறு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றார். கடவுளோடு ஒன்றித்திருந்து இறை வல்லமையை பெற்றிருக்கின்ற தூய ஹிலாரியுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய குடும்பங்களை திரு ஆண்டவருக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு அவருடைய அன்பும் இரக்கமும் பரிவும் நிறைவாய் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நான் ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலே நமக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வாழ்வு நமக்கு கடவுளுடைய விருப்பத்துக்கு எப்படி இருக்கும், கடவுளுடைய அந்த வாழ்வு எப்படிப்பட்ட நண்பர்கள் வழியாக நமக்கு கிடைக்கும் என்பதை அருமையாக சொல்லப்படுகிறது. நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். நல்ல நண்பர்கள் நலமளிக்கு மருந்து போன்று இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய துன்ப நேரங்களிலே நாம் தோண்டு போக விடாமல் நம்மோடு உடன் இருப்பவர்கள், நம்மை காப்பவர்கள், அவர்கள்தான் நமக்கு ஒரு துணையாக இருப்பவர்கள், நண்பர்கள் என்பதை அருமையாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிற பொழுது திருமண அந்த உடன்படிக்கை உறவை பற்றி அருமையாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு ஒரு கணவர் ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், பரஸ்பர அந்த உறவிலே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனுவது என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கிணங்க ஒரு இல்லற வாழ்வு அன்பும் இருக்க வேண்டும், அறமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அருமையாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இறைவார்த்தை வழியாக பேசுகின்றார். ஆக குடும்ப வாழ்வு இன்றைக்கு எத்தகைய பார்வையில் இன்றைக்கு இருக்கின்றது? இன்றைக்கு நம்முடைய இந்த நவீன இந்த காலத்திலே திருமணம் ஆகி ஓராண்டு அல்லது 2 ஆண்டிலே குடும்பத்திலே இன்றைக்கு வழக்குகளை சந்திக்கின்றார்கள். குடும்ப உறவுகளிலே சிக்கல் ஏற்படுகிறது. இன்றைக்கு பல்வேறு பிணக்குகள், பல்வேறு பிரச்சனைகள். குடும்ப வாழ்வு தேவையா? நிறைய பேர் ஜன்னலோடு ரோஜாக்களாக 30 வயது 35 வயது 40 வயது ஆனாலும் திருமணமே வேண்டாம், திருமணமே எனக்கு வேண்டாம் என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வை இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நவீன காலத்திலே என்னுடைய வேலை மட்டும் போதும், என்னுடைய வாழ்வு மட்டும் போதும், குடும்ப வாழ்வு வேண்டாம், அந்த பிரச்சனை வேண்டாம். குடும்ப வாழ்வு என்று சொன்னாலே அதை பிரச்சனையாக கருதக்கூடியவர்கள் அநேக பிள்ளைகள். இதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கணவர் மனைவி உறவை பற்றி அருமையாக சொல்லுகின்றார். பரஸ்பர அந்த உறவிலே ஒருவருக்குரிய அந்த மதிப்பிலே, பாதுகாப்பிலே, ஒருவரை அன்பு செய்வதிலே, ஒருவரை பழைய ஏற்பாட்டு தொடக்கத்திலிருந்தே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, மாறாக ஆண் பெண்ணோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை ஆண்டவர் நமக்கு படைப்பின் தொடக்கத்திலேருந்தே குடும்பத்தை ஆசிர்வதிக்கின்றார். அதையெல்லாம் ஆண்டவர் எடுத்து இன்றைக்கு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வு, புனிதம் நிறைந்த வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு, தியாகம் நிறைந்த வாழ்வை இன்றைக்கு இல்லற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையுமே இன்றைக்கு உற்சாகப்படுத்துவோம். இல்லற வாழ்வில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல மதிப்பீடுகளை அவர்களுக்கு சொல்லுவோம். குடும்ப வாழ்வு ஒரு நேரிய வாழ்வு, உன்னதமான வாழ்வு, போற்றுதற்குரிய வாழ்வு, அருள் வாழ்வு என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். ஆக கெட்ட குணங்களையே அந்த குடும்பத்தில் இருக்க அந்த தீயதையே மையப்படுத்தி அதையே நாம் சொல்லி இன்றைக்கு பிள்ளைகள் மனதிலே இன்றைக்கு நச்சு விதைகளை இன்றைக்கு விதைத்து விட்டோம். சிந்தித்து பார்ப்போம். குடும்ப வாழ்வு அருள் வாழ்வு, நேரிய வாழ்வு என்பதை இன்றைக்கு நாம் உணர்த்துவதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு கடமைப்பட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை, நல்ல சிந்தனைகளை, அன்பை, பகிர்வை, ஒற்றுமையை, சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அதை வாழ்வாக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய நல்ல பண்புகளிலே நாம் வளர திரு ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்குமே இன்னைக்கு பிரிந்து போன கணவர் மனைவி, பிரிந்து போயிருக்கிற பெற்றோர் பிள்ளைகள், நேற்று கூட செய்தியிலே நான் பார்த்தோம். ஒரு மகள் சொல்லுகின்றாள், என்னுடைய அப்பா அம்மாவை நீங்கள் தூக்கில போடுங்கள் என்று சொல்லுகின்றாள். அந்த அளவுக்கு இன்றைக்கு காதல் திருமணங்கள் இன்றைக்கு அது உயர்ந்து நிற்கின்றது. அந்த அளவுக்கு இன்றைக்கு குடும்ப வாழ்விலே பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்த உறவு இன்றைக்கு சிதறி போகிறது. ஆக இன்றைக்கு எது தேவை? இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, காதல் திருமணமா, எதற்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது? அது கூட இன்றைக்கு போராட்டமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த திருமண வாழ்வை சரியாக புரிந்து கொள்ள
இன்றைக்கு வாழ்விலே ஆண்டவரிடத்தில் அருளை வேண்டுவோம். எது நல்லது எது தீயது என்பதை நாம் உணர்வதற்கு கடவுள் நமக்கு வெளிப்படுத்த ஆண்டவருடைய இரக்கத்தை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவும் வேண்டும். அதே சமயத்தில் குடும்ப வாழ்வும் சிறப்பாக ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமைய வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் அருளை வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, இது உம்முடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வாழ்வு குடும்ப வாழ்விலே எல்லா குடும்பத்துக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாக பெற்றோர் பிள்ளைகள் நலமோடு உறவோடு வாழ குடும்ப வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, நலமான வாழ்வாக, அருள் வாழ்வாக இருக்க உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். பரஸ்பர அந்த உறவிலே நிலைத்திருக்க, துன்பத்திலும் மத்தியிலும் என்னாலும் இன்பத்திலும் என்னாலும் நிலைத்திருந்து இந்த இல்லற வாழ்வினுடைய கடமைகள், இல்லற வாழ்வினுடைய மாண்பை உணரக்கூடியவர்களாக திருச்சபையிலே போற்றுதற்குரிய அந்த இல்லற வாழ்வு என்னாலும் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக இருக்க உம்முடைய கிருபையை என்னாலும் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் பிரிந்து போயிருக்கிற பெற்றோர் பிள்ளைகள், பிரிந்து போயிருக்கிற கணவர் மனைவி உள்ளங்களில் இருக்கிற பல இன்னல்கள், பிணக்குகள், பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள், சுமைகள் அனைத்தையும் நீக்கி உம்முடைய இரக்கத்தினால் அனைவருமே இல்லற வாழ்வில் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு தேவையான எல்லா ஆற்றலும், நல்ல உறவும், பரஸ்பர உறவும், ஒற்றுமையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவையான பொருளாதாரத்தையும் நல்ல புரிதலையும் நாளும் இருக்கக்கூடிய இந்த கெட்ட துர்க்குணங்கள் மாறி நல்ல எண்ணங்களை நல்ல விதைப்பதற்கும் 30 மடங்கு 60 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லற வாழ்விலே பிள்ளைகளை பொறுப்போடு வளர்ப்பதிலும், பிள்ளைகளை நல்ல நிலைக்கு உயர்த்துவதிலும், நல்ல பண்போடும் பாசத்தோடும் பிள்ளைகளை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு பயிற்சி தளமாக இல்லறம் அமைவதற்கு தேவையான அன்பையும் பாசத்தையும் நிறைவாய் குடும்பங்களிலே கொடுக்கும்படி இறை அன்பை, பிறர் அன்பை, ஆண்டவருடைய ஆசிரை இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்குமே கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள், அநேக குடும்பங்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை உழந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், பொருளாதார சிக்கல்களில் உழந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், உறவு சிக்கல்களிலே ஏற்கக்கூடிய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் ஆண்டவருடைய கரங்களை நாளை ஒப்புக் கொடுப்போம். பிப்ரவரி மாதத்துடைய இந்த இறுதி நாளிலே ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒற்றுமையோடு அன்போடு வழிநடத்த கிருபையை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.